அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ட்ரீம் லெவலில் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும், அப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும், இந்த மாதிரி எல்லா வகையான ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க, நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேவா? இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க இந்த டீமில் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து வருது, டாஸ் போடுறதுக்கு கூட புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது மூலிமா வேறு என்ன அட்வான்டேஜ் எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் தான் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோலேயே சொல்லிடுவோம். பட் இருந்தாலும் அதில் ஏதாவது இந்த புது பிளேயர்ஸ் வராங்கன்னா அப்போ அப்படி உடனே டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்படிங்கிறப்போ நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். அது போக என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ், அதாவது இந்தந்த டீம் இந்தந்த டயத்தில் நல்லா விளையாடுவாங்க, ட்ரேடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, அபிஷேக் சர்மா ஒரு டீசெண்டான பிக்கு, லியான் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், அவங்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேல் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சலீல் அரோரா கொஞ்சம் பிரேக் த்ரூ கொடுப்பாரு. ஸோ நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அனிகேட் வர்மா டீசென்ட் பிக். அப்புறம் டேவிட் பெயின் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது அடுத்ததாக பார்ட் 2 பார்ப்போம், யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். சஞ்சு சாம்சங் ஸ்ட்ராங் எனர்ஜி, பிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆயுஷ் மாத்ரே நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க நல்லா விளையாண்டாலே சிஎஸ்கே ஓரளவு ஒரு கௌரவமான ஒரு டோட்டலுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. அடுத்தா இன்றைக்கி யார் ரிஸ்கி கேம்பிள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டிராவிஸ் ஹெட் 75% ரிஸ்க்கு, ஹென்ரிச் கிளாசன் 75% அவாய்டு, இஷன் கிஷன் 75% குட், பட் இருந்தாலும் ரிஸ்க் தான். நிதிஷ்குமார் ரெட்டி ரிஸ்க் தான். ஜெயதேவ் உனட்கட் அப்புறம் இஷான் மலிங்கா 75% நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு எஸ்ஆர்ஹெச்சோடைய முக்கியமான தூண்களே வந்து ரிஸ்கி கேம்பிளில் தான் வராங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போக நம்ம வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ண தான் நம்மளுக்குமே ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்னால் வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா, தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹர்ஷ் தூபே, சிவம் தூபே இவங்க 2 பேருமே கொஞ்சம் 75% தான் வாய்ப்புகள் நல்லா விளையாடுவாங்க. மீதி 25% சொதப்போம். நம்ம ப்ரெடிக்ஷன்ஸுமே சில டைம் சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நூர் அகமத் அப்புறம் கார்த்திக் சர்மா கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான். மேத்யூ ஷாட், கலீல் அகமத் 75% நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ரிஸ்க் தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக யார் அவாய்ட் கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து கடைசியில் கொடுப்பேன். ஸோ கால் பண்ணி கூட நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். மேட் ஹென்ரி 75% அவாய்ட் தான். அக்கீல் ஹுசேன் 75% நல்லா இருக்குது. சர்ஃபராஸ் கான் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஜெய்மி ஓவர்டன் ரிஸ்கி பிக். ஸோ இன்றைக்கி ஜெய்மி ஓவர்டன் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான ரிஸ்கி கேம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ். டீம் லெவலில் பிளேயர்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சில் 6 பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க. சிஎஸ்கேயில் 3 பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க. பட் ஸ்டில் நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு தப்புனா கூட சிஎஸ்கேயில் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா நல்லா விளாண்டா கூட ஒரு சமமான ஒரு இதுதான் வரும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத டெலிகிராம் சேனல் போடுவோம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்றைக்கி 2 இன்னிங்ஸுமே, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாக்ஸ் இருந்தால் அந்த பகுதியில் நல்லா விளையாடுவாங்க. அதாவது ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க. முதல் பகுதி, 2வது பகுதின்னு அப்படி பார்த்தா 4 பகுதி இருக்கும். 4 பகுதியிலுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, ஜெய்மி ஓவர்டன் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெய்மி ஓவர்டன் ஃபஸ்ட்டு நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இந்த ப்ரெடிக்ஷன் நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா இது வேறு வகையான ப்ரெடிக்ஷன்ஸ், அது வேறு வகையான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்த வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.